வாலிபர்கள் அவங்களுடைய வழிகளை சுத்தம் பண்ணிக்கொள்ள விரும்புகிறாங்க. இன்னைக்கு நிறைய பேர் பாருங்க, அங்கே நான் பரிசுத்தமா வாழணும் ஜெபம் பண்ணுங்க, இந்த பரிசுத்தமாய் வாழ்வதற்கு எனக்கு ஆண்டவர் உதவி செய்யணும் ஜெபம் பண்ணுங்க என்று சொல்லுகிறவர்கள் உண்டு. நான் அவளுக்கு கொடுக்கிற ஆலோசனை, பரிசுத்தமாய் வாழ ஜெபித்தால் மாத்திரம் போதாது, வேத வசனத்தை வாசிக்கணும், இந்த வசனத்தை தியானிக்கணும். இந்த வசனம் தான் நம்மை பரிசுத்தப்படுத்தி பரிசுத்த பாதையிலே நடத்தும். என்ன இப்ப ஆண்டவரே சொல்லுகிறார், யோவான் 17 வசனத்துல, உம்முடைய சத்தியம் அவர்களை பரிசுத்தமாக்கும். வேத வசனமாகிய சத்தியம் பரிசுத்தத்தை கொண்டு வரும் என்று இயேசுவை சொல்லுகிறார். அதனால்தான் இந்த வேதத்துல நம்ம தியானமா இருக்கணும். இது உலக வாலிபர் தினம் என்று சொல்லப்படுகிறது. இந்த நாள்ல வாலிபர்கள், வாலிப பெண்பிள்ளைகளாகிய நீங்கள் மனதிலே பதிக்க வேண்டிய காரியம், பரிசுத்தமாய் வாழணும். இந்த உலகத்துல அது முக்கியம். பரிசுத்தமா வாழ என்ன செய்யறது? வேத வசனம். இந்த வேதத்தை வாசித்து தியானித்து தினந்தோறும் அந்த வசனத்தை உங்களுடைய மனதில் ஆழமாய் பதித்துக்கொள்ள ஒப்பு கொடுத்தீங்கன்னா, இந்த வசனம் உங்களை பரிசுத்தப்படுத்தும், பரிசுத்தமாய் காத்துக்கொள்ளும். இந்த வேதாகமத்தின் தேவன், இந்த வசனத்தை கொடுத்த தேவன் உங்களை பரிசுத்தமாக்குகிறவர். அதற்கு தன் வசனத்தை அவர் பயன்படுத்துகிறார். இன்னைக்கு வேதம் வாசித்தீங்களா? இன்னைக்கு வேதத்தை தியானிச்சிங்களா? யோசித்து பாருங்க. இந்த வசனத்தை தியானிக்கும் போது உள்ளத்துல அக்கினி மூலமா அந்த அக்கினி எழும்பி உங்களை சுத்திகரித்து பரிசுத்தப்படுத்தும். அதனால கர்த்தருடைய வசனத்துக்கு முதலிடம் கொடுங்க. என் வாழ்க்கையில தினந்தோறும் காலையில நான் முதலாவது வாசிப்பது இந்த வேத புஸ்தகம். முதலாவது நான் முழங்கால் படியிட்டு நோக்குவது ஆண்டவருடைய முகத்தை. அவருக்கு முதலிடம், அவருடைய வசனத்துக்கு முதலிடம் கொடுத்தீங்கன்னா, இது தினந்தோறும் உங்களை பரிசுத்தத்தின் பாதையிலே வழி நடத்தும். அதனால இந்த நாள்ல ஆண்டவர் உங்களோடு பேசுகிறார். எனக்கு அருமையான வாலிப தம்பி, வாலிப மகளே, நீ இந்த உலகத்துல பரிசுத்தமுள்ள ஒரு வாழ்க்கை வாழணும். அதான் மேன்மையான வாழ்க்கை, வல்லமையான வாழ்க்கை. அந்த பரிசுத்தத்தை தருவதற்கு தேவன் பயன்படுத்துகிற கருவிதான் இந்த வேத வசனம். அந்த வசனத்தை தியானித்து நீ ஜெபிக்க 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 உன் வாழ்க்கையில பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் உண்டாகும். எந்த பாவம் உன்னை மேற்கொள்ளுகிறதோ நீ அந்த பாவத்தை மேற்கொண்டு ஜெயித்து பரிசுத்தமாய் வாழ முடியும். ஆண்டவர் அதற்கென்றுதான் இந்த வல்லமையான வசனத்தை நம் கையில தந்திருக்கிறார். இந்த வசனத்தை உங்களுக்கு சொந்தமாக்கி கொள்வீங்களா? ஜெபிக்கிறீங்களா? ஆண்டவரே, நாங்கள் பரிசுத்தமாய் வாழ, பாவத்தை மேற்கொள்ள எங்களுக்கு தந்திருக்கிற இந்த வல்லமையான வேத வசனத்திற்காய் ஸ்தோத்திரம். அதை வாசிக்க, தியானிக்க, அதன்படி நடக்க எங்களை அர்ப்பணித்துக் கொள்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.